நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள கோடநாட்டில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கோடநாடு எஸ்டேட் உள்ளது. இந்த எஸ்டேட்டை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, தோழி சசிகலா, சுதாகர் உள்ளிட்டோர் வாங்கியதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த எஸ்டேட்டை ஆட்சியில் இருந்தபோது தனது கேம்ப் அலுவலகமாகவும், ஆட்சியில் இல்லாதபோது ஓய்வு இல்லமாகவும் அவர் பயன்படுத்தி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2016ஆம் ஆண்டு உடல்நலக்குறைவால் ஜெயலலிதா காலமானதை தொடர்ந்து இந்த எஸ்டேட்டில் பல்வேறு அசம்பாவிதங்கள் அரங்கேறத் தொடங்கின. 2017ஆம் ஆண்டு சசிகலா சொத்து குவிப்பு வழக்கில் கைதானார். அதே ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதியன்று கோடநாடு எஸ்டேட்டிற்குள் நள்ளிரவில் புகுந்த மர்ம கும்பல் ஒன்று பங்களாவிற்குள் புகுந்து கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர். அங்கு காவலில் ஈடுபட்டிருந்த ஓம் பகதூரை கொடூரமான முறையில் கொன்றுவிட்டு பல்வேறு பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தனிப்படை போலீசாரின் விசாரணையில் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஜெயலலிதாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜ் ஈடுபட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகின. இதனைத் தொடர்ந்து சில நாட்களிலேயே கனகராஜ் சேலத்தில் நடந்த விபத்து ஒன்றில் சிக்கி உயிரிழந்தார். இந்த வழக்கில் மற்றொரு முக்கிய நபராக சொல்லப்படும் சயானும் பாலக்காடு அருகே தன் குடும்பத்தோடு காரில் சென்று கொண்டிருந்த போது சாலை விபத்தில் சிக்கினார். இந்த விபத்தில் சயானின் மனைவியும் குழந்தையும் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து அடுத்த சில மாதங்களிலேயே எஸ்டேட்டில் கணினி ஆபரேட்டராக இருந்த தினேஷ் என்பவரும் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியானது. இவர் கோடநாடு எஸ்டேட்டின் கணினி ஆபரேட்டராக மட்டுமல்லாமல் வரவு செலவு கணக்குகளையும் பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது. கொலை நடந்த அன்று சிசிடிவி காட்சிகள் எதுவும் பதிவாகியிருக்கவில்லை என்று போலீசார் விசாரணையில் தெரியவந்ததும் குறிப்பிடத்தக்கது. கொள்ளை சம்பவங்களுக்கு பிறகு நடந்த இந்த மரணங்கள் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தின. இந்த வழக்கில் சயான், பாளையார் மனோஜ் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பான வழக்கு ஊட்டி நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் 2021இல் ஆட்சி பொறுப்பேற்ற திமுக அரசு கோடநாடு வழக்கில் கூடுதல் ஆர்வம் செலுத்தியது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் சிபிசிஐடி இந்த வழக்கை விசாரணை செய்து வருகிறது. கடந்த மாதம் இடைக்கால அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. இதுவரை 500க்கும் மேற்பட்டவரிடம் சிபிசிஐடி விசாரணை செய்துள்ள நிலையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முதல் நபரான கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சயானை கடந்த மாதம் 11ஆம் தேதி கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் மற்றொரு வழக்கு இருந்ததால் அன்றைய தினம் சயான் ஆஜராகாததால் மீண்டும் நேற்றைய தினம் ஆஜராக சிபிசிஐடி சம்மன் அனுப்பியது. அதன் அடிப்படையில் காந்திபுரம் சிபிசிஐடி அலுவலகத்தில் சயான் மதியம் விசாரணைக்கு ஆஜரானார். இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்றும் தன்னிடம் சில ஆவண ஆதாரங்கள் உள்ளதாக கூறி சயான் கடந்த 2021ஆம் ஆண்டு தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையிலேயே இந்த வழக்கு மீண்டும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் சயானை முதல் முறை சிபிசிஐடி விசாரணை செய்கிறது. மேலும் சமீபத்தில் குற்றம் சாட்டப்பட்ட 4வரின் செல்போன் பதிவுகளை சிபிசிஐடி கைப்பற்றியுள்ளதால் அதன் அடிப்படையிலும் இந்த விசாரணை இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நேற்று 8 மணி நேரத்தை கடந்து சயானிடம் சிபிசிஐடி விசாரணை நடத்தியுள்ளது. காவல்துறை ஊடகங்களிடம் பேச வேண்டாம் என அறிவுறுத்தியிருப்பதால் பேட்டி வேண்டாம் என சயான் தவிர்த்துவிட்டு சென்றார். அது மட்டுமல்லாமல் சம்பவம் நடந்த 2017ஆம் ஆண்டு காவல்துறையால் தேர்வு செய்யப்பட்ட 60 எண்கள், 19 டவர் இடங்கள் தொடர்பாக திருச்சி பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட கேசட்டில் உள்ள தரவுகளை எடுத்து தரும்படி குஜராத்தில் உள்ள தேசிய தடயவியல் ஆய்வக பல்கலைக்கழகத்திற்கு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அனுப்பப்பட்டது. ஓராண்டு ஆக உள்ள நிலையில் கேசட்டில் பதிவான தரவுகளை மீட்டெடுப்பதில் சில சிக்கல்கள் உள்ளதால் அந்த தகவல் சேகரமாகிய இடத்திலேயே தரவுகள் எடுக்க முடியும் என்ற முடிவின் அடிப்படையில் பல்கலைக்கழக குழு நேரடியாக ஆய்வு செய்ய திருச்சிக்கு வர முடிவெடுக்கப்பட்டது. இந்த வழக்கை பொறுத்தவரை தொழில்நுட்ப ஆதாரங்கள் முக்கியமாக பார்க்கப்படும் நிலையில் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டவர்களின் செல்போன் ஆதாரங்கள் பதிவை பெற்றுள்ள சிபிசிஐடி இந்த வழக்கில் கூட்டு சதியில் சிலர் இருப்பதாக தொடர்ந்து எழும் குற்றச்சாட்டிற்கு தேவையான ஆதாரங்களை சேகரிக்கும் முதன்மையான வழியாக திருச்சி பிஎஸ்என்எல் அலுவலக தரவுகள் கருதப்படுகிறது. இந்நிலையில் குஜராத் தேசிய தடயவியல் ஆய்வக பல்கலைக்கழக குழுவைச் சேர்ந்த 2 நிபுணர்கள் நேரடியாக திருச்சி வந்துள்ளனர். இதனால் கோவையிலிருந்து சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான காவல்துறையும் திருச்சி விரைந்துள்ளது. இதனையடுத்து கொடநாடு வழக்கு தமிழகத்தில் மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது.